அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 31ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 14ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு, சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கெல்லாம் உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை, ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம். வளர்பெரிய வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 விதமான பணவசிய பரிகாரங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா 5 நாட்களுக்குள்ளார கேட்ட பணம் எவ்வளவா இருந்தாலும் நம்ம கைக்கு கிடைக்கும் என்பது குறித்து கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு 2 வார்த்தை சொல்லும்போது நமக்கு பண வரவு அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே மாதத்தின் கடைசி நாள் அன்றைக்கி இது வரைக்கும், அதாவது இந்த மாதம் முழுக்க அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம விரும்பினபடி தான், பிடிச்ச மாதிரி தான் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவோடையும் கடன் தொல்லையோடையும் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு சோகமாகவே இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வேலைக்கு போகிறாங்கங்கும்போது அங்கே ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கும். நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னே வச்சுக்கலாம். அது இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை ஏதாவது சின்னதாக அடிபடுறது, இது போல் எதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இனிமேல் எனக்கு நடக்கவே கூடாது, இந்த மாதத்தோடு எல்லாம் போட்டும் வரப்போகிற இந்த நவம்பர் எனக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகள் இனி தொடரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் ரெகுலராக சொல்கிற பரிகாரம் தான் இது. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளும் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு 100% பலன் நிச்சயம்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். எத்தனை மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமும் நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. இப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா கூட இப்போ கூட நீங்கள் இதை செய்யலாம். இல்லைன்னா இரவு 12 மணிக்குள்ளே தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ செஞ்சுக்கினாலும் ஓகே தான். சரி, தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம். இதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ரூல்டு ஷீட்டோ அன்ரூல்டு ஷீட்டோ ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எழுதுவதற்கு கருப்பு நிற பேனா பயன்படுத்திக்கோங்க. பிளாக் கலர் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது சிறப்பு. நான் மற்ற பரிகாரங்களுக்கு கருப்பு நிறத்தை ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். இந்த பரிகாரத்துக்கு நம்ம கருப்பு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அது எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த மாதத்தில் அந்த அக்டோபர் 1லேருந்து இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சோ, அது ஒரு வார்த்தையில் வர மாதிரியோ, ஒரு வரியாக வர மாதிரியோ, இல்லை அப்படியே பேராகிராஃபாக எழுதுனீங்கனாலும் சரி. டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தால் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணுங்கள். கடன் தொல்லையாக இருந்துச்சு, இனிமேல் கடன் இருக்கக்கூடாது, நோய் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதுங்க. எல்லாத்தையும் நல்லா ஓப்பனாக எழுதுங்க. அதாவது இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசில் இருந்த பாரமே குறைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக சொல்லுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதம் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் இதுலேயே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கமாக எழுதிடுங்க. இப்போ எழுதி முடிச்சுட்டு கீழே இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் சிம்பிள். இந்த சிம்பிள் நம்மளுடைய கஷ்டங்கள், நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே போக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். இந்த சிம்பிளை நீங்கள் இந்த கருப்பு நிற பேனாவை பயன்படுத்தியே வரைஞ்சிக்கோங்க. அதாவது எல்லாமே எழுதி முடிச்சுட்டு கீழே இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கணும். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணி 4 கருமிளகு தேவைப்படுது. இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை, கஷ்டங்கள், கவலைகள், எதிரி தொல்லைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் ஒரு 4 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஏன் 4 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான கஷ்டத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் சிலருக்கு இந்த ராகு தசாபுத்திலாம் நடக்குதுங்கும் போது தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ராகுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 4. இன்றைக்கி தேதி பாருங்கள் 31. இதில் வர கூட்டுத்தொகை 3யும் 1யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண் 4ன்னு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 திசைகள்லேருந்துமே நமக்கு இனி எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதே நீங்கள் 4 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மிளகு இருக்குது இல்லையா, இந்த மிளகை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு அந்த பேப்பர் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் என்னென்ன கஷ்டமெல்லாம் எழுதியிருந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே வந்து இந்த மிளகுக்கிட்ட அப்படியே ஒப்பிச்சிருங்க. எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் தீரணும் நீங்கள் எழுதுனது அப்படியே பார்த்து படிங்க. மிளகுக்கிட்ட வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். அதன் பிறகு இந்த 4 மிளகையும் அந்த பேப்பருக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மிளகு கீழே விழுகாத மாதிரி நீங்கள் அதையே மடிச்சுக்கோங்க. இப்போ இது உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி நீங்கள் அதில் என்னென்ன பிரச்சனைகள் எழுதுனீங்களோ அது எல்லாம் வந்து சரியாயிடுச்சு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இல்லை. இப்போ இந்த நிமிஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் கடன் பிரச்சனை இருந்ததுன்னு எழுதியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 லட்சம் கடன் வாங்கிட்டீங்க. அதனால் உங்களை வந்து இந்த கடன் கொடுத்தவன் வந்து பொழுதுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மக்கிட்ட 5 லட்சம் பணம் கிடச்சிருச்சு. அந்த 5 லட்சம் பணத்தை அந்த கடன்காரங்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம். இனி நமக்கு கடன் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஆஃபீஸில் உங்களோட சீனியரோட சண்டை வந்துடுச்சு அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்குள்ள ஒரு சமரசமான பேச்சுவார்த்தை வந்து நடந்துருச்சு. உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல் கணவன் மனைவி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து இருக்கிறீங்க. அக்கம் பக்கத்தில் உறவுகளுக்கிடையே ஏதாவது ஒரு சண்டை இருந்துச்சுங்கும்போது அதெல்லாம் வந்து நீங்கிடுச்சு. அடுத்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருந்தது, சளி காய்ச்சல் இல்லைன்னா அடிபடுறது இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஸோ என்ன பிரச்சனை நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுனீங்களோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதெல்லாம் வந்து சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக விசுவலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது நிஜமாகவே வந்து நடக்க தொடங்கும். ஏன்னா நீங்கள் கற்பனை பண்ணுறது எல்லாமே உங்கள் ஆழ் மனசில் வந்து பதியும். ஆழ் மனசில் பதிகிறது எல்லாமே கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிளகை வேறு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது பவர்ஃபுல்லான இந்த சிம்பளையும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. சரி, இப்படியெல்லாம் வந்து இமேஜின் வந்து பண்ணியாச்சு. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, தீப்பட்டாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டோ இல்லை ஏதாவது ஒரு இரும்பு மாதிரி ஏதாவது ஒரு தகரமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மெழுகுவர்த்தி வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இப்போ அப்படியே அந்த பேப்பரை வந்து அதில் காட்டுங்க. அதில் காட்டும்போது அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற மிளகு அப்படியே வந்து கீழே விழும். இல்லை சிலது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே எரியவும் ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் அந்த பேப்பர் லைட்டாக அப்படி தீ பிடிச்சோன்னே அந்த தீ பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு அடியில் வச்சுக்கோங்க, கட்டையோ இல்லை இரும்போ வச்சுக்கோங்கன்னு சொன்னலையா, அது மேலே அதை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே அந்த பேப்பர் எரியறதையே நீங்கள் வந்து பாருங்கள். அப்படியே உங்களோட கஷ்டமெல்லாம் எரிஞ்சு போகுது, உங்களை விட்டு நீங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த மிளகாகட்டும், இந்த மிளகு எரிஞ்சிருந்தாலும் சரி எரியாட்டியும் சரி, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த சாம்பலை நீங்கள் அப்படியே டஸ்ட்பினில் கொட்டிட்டு உங்களுக்கு என்ன வேலைக்கு தான் போய் பாருங்கள். ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான பரிகாரம். எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.